வணக்கம். நாம இப்ப இருக்கிறது திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்துல இருந்துட்டு இருக்கோம். இங்க நம்முடைய இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஏற்றுமதியாளர் சங்கத்துடைய துணை துணை செயலாளராக இருக்கக்கூடிய குமார் துரைசாமி நம்மிடையே இருந்துட்டு இருக்காரு. இப்போ அதாவது கடந்த சில வருடங்களா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு இந்த பின்னலாடை தொழிலானது மிகவும் நலிவடைஞ்சு அதிகபட்சமான ஆர்டர்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்மளால இங்க காண முடிஞ்சது. பலவிதமான வேலை வாய்ப்பு இழப்புகளும் இங்க அதிக அளவுல இருந்தது. இந்த சூழ்நிலையில இப்போ ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருந்து தொடர்ந்து ஆர்டர்கள் அதிக அளவுல வர துவங்கி இருக்கிறதாகவும் அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இப்ப திருப்பூர்ல அதிகரிச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருது. இது தொடர்பாக எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு என்ன அப்படிங்கிறத நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம் சார். இப்போ எந்த அளவுக்கு திருப்பூரில் வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு, அது என்னென்ன மாதிரியான நிலைகள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு? நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கொரோனா தொற்றின் காரணமாக மட்டுமல்ல, ரஷ்யா உக்ரைன் போர், அதை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார மந்தநிலை காரணமாக இறக்குமதி நாடுகளான அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவில் வர்த்தகம் பெரிய அளவில் சரிந்தது. அந்த சரிந்த காரணத்தினால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இரண்டாம் கொரோனா தொற்றின் போது அதிக அளவு ஆர்டர்களை கொடுத்து வாங்கி ஸ்டாக் பண்ணியிருந்த அந்த கூட்ஸ் எல்லாம் அவங்களால விற்க முடியாததுனால தொடர்ந்து எங்களுக்கு ஆர்டர்களை வழங்க முடியாத சூழல் இருந்தது. எங்களுக்கு மட்டுமல்ல, உற்பத்தி தேசங்கள் அனைத்திற்குமே இதே நிலைதான் நீடித்தது. அப்ப இங்கே திருப்பூரை பொறுத்தவரை இங்கே உள்ளூர் தொழிலாளர்களை காட்டிலும் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநில தொழிலாளர்கள் தான் இங்கே அதிகமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே பணி எதற்காக இங்கே பணிக்காக வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல சம்பாத்தியம் இங்கே உண்டு, நல்ல ஊதியம் கிடைக்கிறது, தங்கள் குடும்பத்தை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல தான் இங்க வர்றாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல குறைந்த ஆர்டர்களின் காரணமாக வேலை நாட்கள் குறைந்தது. வேலை நாட்கள் குறைந்ததால் அவர்கள் ஈட்டக்கூடிய பொருளாதாரமும் குறைந்த சூழலில் அவர்கள் தங்களது சொந்த மாநிலங்களுக்கும் சொந்த மாவட்டங்களுக்கும் திரும்பி சென்றார்கள். அப்படி திரும்பி சென்ற அவர்கள் எல்லாம் இங்க ஒரு இப்ப தற்சமயம் நிலைமை சீரடைந்து ஓரளவுக்கு ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா பொருளாதாரம் மீண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்க ரொம்ப சேல்ஸ் நல்லா இருக்கு. சில்லறை வர்த்தக நிறுவனங்கள், குறிப்பாக லோ காஸ்ட் ரீட்டைலர் என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள் மிகச்சிறப்பாக தங்களது வர்த்தகத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கும் காரணத்தினால் ஆர்டர்கள் மிக அதிகமாக வர துவங்கியுள்ள ஒரு சூழலை நாங்கள் எட்டியுள்ளோம். அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ போன தொழிலாளர்கள் திரும்பி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இப்போ போயிட்டு இருக்கவங்க போனவங்க திரும்பி வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ பாராளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஒரு 7 கட்டங்களாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த 7 கட்ட நம்ம கிட்டத்தட்ட 19 மாநில தொழிலாளர்கள் இங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் முடிய முடிய சிறிது சிறிதாக இங்கே தொழிலாளர்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்த போதிலும் தற்சமயம் இங்கே பல நிலைகளில் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். அது நீங்க நிர்வாகத்தின் ஆகட்டும் அல்லது தொழிற்சாலைகளாகட்டும், ஷாப் ஃப்ளோர் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளிலும் இன்று மிக அதிக அளவு ஆட்கள் குறைபாடு இருக்கிறது. அந்த குறைபாடை நிவர்த்தி செய்யும் அளவிற்கு நாங்களும் எங்கள் இங்கிருந்து திரும்பி போன ஆட்களை வரவைத்து கொண்டிருக்கின்றோம். அதே போக திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்ற நிறைய பேர் வேறு மாநிலங்களிலும் சரி மாவட்டங்களிலும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றோம். ஏறத்தாழ ஒரு 1.5 லட்சம் தொழிலாளர்கள் வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதை அந்த பணியிடங்களை நிரப்ப வேண்டியது மிக கட்டாயமான ஒரு சூழலில் நாங்கள் இருக்கின்றோம். சார், இப்போ அதாவது ஒரு 10ல இருந்து 12 லட்சம் தொழிலாளர்கள் இங்க இருந்தாங்க. அதற்கு பிற்பாடு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்க இருந்து போறதை நம்ம கூட செய்திகள்ல நிறைய பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இப்ப நிலைமையில ஒரு 6ல இருந்து 7 லட்சம் தொழிலாளர்கள் தான் இங்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து 6 லட்சம் தொழிலாளர்கள் வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் நம்ம முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில 1.5 லட்சம் தொழிலாளர்கள் உடனடி தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்றீங்க. தொழிலாளர்கள் வேலை தெரிஞ்சிருக்கணுமா? அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வேலை தெரிஞ்சாதான் இங்க வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு இங்க என்னென்ன மாதிரியான தொழில் பயிற்சிகள் தரீங்க? நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. இது எல்லோருக்கும் பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் உபயோகமானதாக இருக்கும். இதுக்கு ஏற்கனவே இங்கே வந்த தொழிலாளர்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷான கேண்டிடேட்டை தான் இங்க வந்திருக்காங்க. அவர்களுக்கு அவர்கள் இங்கே உங்களுக்கே தெரியும், உற்பத்தி நிலை அப்படின்றது பல்வேறு நிலைகளை கொண்டது. பனியன் உற்பத்தி, அதுல நெட்டிங் இருக்கு, டையிங் இருக்கு, பிரிண்டிங் இருக்கு, சூயிங் இருக்கு, பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரி இருக்கு, லேபிள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்கு. இங்க எல்லா நிலைகளிலும் ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொரு நிறுவனங்களும் ஃப்ரெஷ்ஷா வர்றவங்களை அவங்களுக்கு அவங்களுடைய திறனுக்கேற்ப அந்த தொழிலாளர்களின் விருப்பத்திற்கேற்ப எந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து போடுகிறார்களோ, எந்த உற்பத்தி நிலையை நோக்கி போகிறார்களோ
அந்த உற்பத்தி நிலையங்களில் பயிற்சி அளித்தே அவர்களுக்கு பயிற்சியோடு சேர்ந்து சம்பளத்தையும் கொடுக்கிறோம். சம்பளத்தையும் கொடுத்துட்டு அவங்க ஒரு 3 மாதங்களில் நல்ல பயிற்சி பெற்ற ஒரு தொழிலாளியாக மாறுகின்றார்கள். அப்படியான சூழல் தான் இங்கு இருக்கின்றது. அப்படித்தான் இதுவரையும் நடந்து வருகிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். இப்போ வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு என்னென்ன மாதிரி உதவிகளை இந்த ஒரு நிறுவனங்களும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு இப்போ குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, இங்க தையல் தான் அதிகபட்சமான ஒரு வேலையா பார்க்கப்படுது. தையல் தவிர்த்து வேறு என்னென்ன நிலைகளுக்கு ஆட்கள் தேவை? அதாவது பார்க்கறது இப்போ நம்ம திருப்பூர் மட்டும் கிடையாது. தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து இதை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து திருப்பூருடைய என்ன வேலை அப்படிங்கிறதே பெரிய அளவுக்கு தெரியாது. இங்க பேக்கிங் அப்படின்னும் பொழுது அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா? நிச்சயமாக இங்க பல்வேறு நிலைகளில் நான் சொல்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூயிங் ஃப்ளோர்ல வந்து மெஷின் ஆப்ரேட்டருக்கும் வேலை தேவைப்படும். ஒரு செக்கராக இங்க வரலாம், அல்லது ஒரு அயர்ன் பண்றக்கூடிய ஒரு அயனிங் மாஸ்டராக இங்க வேலைக்கு வரலாம், அல்லது இங்க டிரைவர்களுக்கு அதிகமான தேவைகள் இருக்கிறது. அதே மாதிரி வண்டியோடு செல்லக்கூடிய இந்த டிரைவரோட உதவியாளராக செல்லக்கூடியதற்கு இங்கே பெரும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அது போக நிர்வாக ரீதியாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னா, அக்கவுண்ட்ஸ்ல ஆஃபீஸ் அசிஸ்டண்டாகவோ அல்லது ஒரு மர்ச்சன்டைசராகவோ ஸ்டோர் இன்சார்ஜாகவோ நீங்க எந்த நிலையில் என்ன மாதிரியான வேலைகள், நீங்க ஒரு படிச்ச பட்டதாரி எனக்கு வந்து ஒரு ஸ்டோர் லெவல்ல, ஒரு அக்கவுண்ட்ஸ் லெவல்ல, நிர்வாக லெவல்ல, அல்லது ஒரு மனித வள மேம்பாட்டு பிரிவுல, இப்படி எந்த ஒரு நிலையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதற்கான வாய்ப்புகள் வந்து இங்க கொட்டி கிடக்கிறது. இப்போ புதுசா வேலைக்கு வராங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்கப்படுது? ஒரு நிறுவனங்கள்லயும் நிலை வேறுபடும். குறைந்தபட்ச ஊதியமா எவ்வளவு இருக்கும்? குடும்பத்தோட வரவங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? நிச்சயமாக வந்து ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் இப்பதான் வந்து ஒரு காலேஜ் முடிச்சிருக்காங்க, ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு அசிஸ்டண்டா சேரணும், அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு இங்கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் 10 முதல் 12,000 ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கிறது. இது அப்புறம் ரெண்டாவது அவங்களுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க வந்து இங்கே வர்றப்போ அவங்களுடைய உறவினர்களோட நண்பர்களோட தங்கிக் கொள்கிறார்கள். அதை மீறி வந்து அவங்களுக்கான தங்கும் வசதி கேட்கும்போது இங்கே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் வந்து நிறைய ஹாஸ்டல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஹாஸ்டலில் வந்து அவங்களுக்கு அந்த தங்கும் இடத்தை கொடுக்கின்றார்கள். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு பெரும் நிறுவனங்களில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு எல்லாம் வந்து சப்சிடைஸ்டு ப்ரைஸில் கொடுக்குறாங்க. நல்ல ஹாஸ்டல் வசதி கொடுக்குறாங்க. ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்றது இங்கே ஒரு சுதந்திரமாக செயல்படக்கூடிய அந்த ஒரு சூழலும் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அந்த அந்த ஒரு காரணத்தினால் தானே நம்ம வந்து கிட்டத்தட்ட இங்கே திருப்பூரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உள்ளூர் தொழிலாளர்கள் அப்படிங்கிறது ஒரு 2 லட்சத்திற்கும் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. அப்போ 8 லட்சம் தொழிலாளர்கள் வெளியிலிருந்து வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஊதியம், நல்லா உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதிலிருந்து பொருளீட்டக்கூடிய வாய்ப்பும் இங்கே அதிகமாக இருப்பதால் தான் வருகிறார்கள். நிச்சயமாக இந்தியாவிலேயே ஒரு சிறந்த ஒரு வருவாயை ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. வருவாய் என்னும் பொழுதுதான் நினைவுக்கு வருது. இப்போ கொரோனாவுக்கு முன்ன இருந்த நிலை வந்து இடையில குறைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னவா இருக்கு? மூலப்பொருட்களோட விலை உயர்வுன்னாங்க. அது தவிர்த்து வேற என்னென்ன காரணங்களால தொழில் நலிவடைஞ்சது? இப்போ அது மீண்டு எழுவதற்கான காரணம் என்னவா இருக்கு? இப்போ நம்மளுடைய ஏற்றுமதிக்கான நிலவரம் எவ்வளவுல பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது நீங்க கொரோனா மட்டும் காரணம் இல்லை. கடந்த ஒரு 8-9 வருடங்களாகவே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அதை தொடர்ந்து வந்த சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பின் அமலாக்கம், இதன் காரணமாக ஒரு மந்த நிலையை நோக்கி நம்ம போனோம். அதாவது சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டன. அதை தொடர்ந்து கொரோனா தொற்றும் சேர்ந்து கொண்டது. அந்த கொரோனா தொற்று முடியும் போது இந்த ரஷ்யா உக்ரைன் போரும் சேர்ந்து கொண்டது. தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் வந்து நாம வந்து அந்த சோதனைகளை வந்து சந்தித்தே வந்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி வந்து பங்களாதேஷுக்கு கொடுத்த அந்த ஒரு வரிச்சலுகையின் காரணமாக அங்கிருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதியாகக்கூடிய ஆடைகள் மட்டுமல்ல, துணிகளும் இங்கே வந்து அதிக அளவு இறக்குமதியாயிருந்தது. அதை பற்றி நீங்களும் பல செய்திகளை கவர் பண்ணியிருந்தீங்க. இதன் காரணமாக வந்து இங்க வர்த்தகம் வந்து சரிந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் கூட இப்போ வந்து எங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸா அப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, பொருளாதார மந்த நிலை வந்து மாறி இருக்கிறது. அது ஒரு ப்ளஸ்ஸா இருந்தால் கூட 2027ஆம் ஆண்டு வந்து வங்கதேசம் ஐரோப்பியாவுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் என்கின்ற அந்த நிலையை வந்து இழக்கப் போகிறார்கள். ஏற்கனவே வந்து 2024ல் வந்து அவங்களுக்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க திரும்ப. அது 2027ல் வந்து அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. இது இல்லாமல் வந்து இங்கிலாந்துடன் வந்து நமக்கு வரியில்லாத வர்த்தக ஒப்பந்தம் மிக விரைவில் வந்து கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழலையும் நாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இரு வாய்ப்புகளும் வந்து திருப்பூருக்கு மட்டுமல்ல, இந்தியாவின் ஆயத்த ஆடைத்துறைக்கே வந்து ஒரு புதிய உயரத்தை நோக்கி எட்டச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.
பெரும் சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக வங்கதேசத்தை நோக்கி தங்களது உற்பத்தி நிலையை மாற்றிக் கொண்டவர்கள் எல்லாம் வந்து 2027க்கு பிறகு இந்தியாவிற்கு போய் தங்களது கட்டமைப்பை உருவாக்குவதை காட்டிலும் தற்போதே அதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறிது சிறிதாக தங்களது உற்பத்தி நிலைகளை இந்தியாவிற்கு மாற்றக்கூடிய திட்டங்களை வகுத்து இங்கே அதற்கான வேலைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் தான் சொல்கிறோம், திருப்பூர் மீள்கிறது, நிச்சயமாக அடுத்த உயரத்தை நோக்கி செல்லும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ வங்கதேசத்துடைய ஆர்டர்கள் காரணமாக தான் நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து இறக்குமதியும் செய்யப்பட்டது. வங்கதேச ஆடைகள் திருப்பூர் அதாவது மட்டுமல்லாது இந்தியா முழுவதுமே இறக்குமதி செய்யப்பட்டதுனால உள்நாட்டு வர்த்தகமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது. இப்போ அது எந்த அளவுக்கு மீளுதுங்க? அதற்கு இன்னும் எங்களுக்கு விடை தெரியாத ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற பின் அதற்கான ஒரு தீர்வை எங்களுக்கு தருவார்கள் என்று நிச்சயமாக மனப்பூர்வமாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அது வரைக்கும் வந்து அந்த ஒரு த்ரெட் அப்படின்றது, எங்களுக்கு அந்த சவால் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கு. அதை வந்து எங்களால் அவாய்ட் பண்ணவே முடியல. அதை வந்து அரசாங்கம் தான், மத்திய வந்து இனி புதிதாக பொறுப்பேற்கக்கூடிய அரசாங்கம் தான் அதற்கான ஒரு வழியை எங்களுக்கு காட்ட வேண்டும். இப்போ திருப்பூர் அப்படின்னு சொன்னாலே வந்தார வாழ வைக்கக்கூடிய ஊர். அது மட்டும் இல்லாம நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளி அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லப்பட்டு வருது. அது எப்படி அந்த உயரத்தை தொழிலாளர்கள் எளிதில் அடைய முடியுது? எப்படி அவங்க வந்து தங்களுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்துக்க முடியுது? அதாவது சிறு குறு தொழிலுடைய ஒரு மாண்பே என்ன அப்படின்னு சொன்னா, சிறு முதலீட்டில் பெரும் தொழிலை பண்ணுவது, சிறு முதலீட்டில் அதிக வேலை வாய்ப்புகளை கொடுப்பது. இங்க 1 கோடி ரூபாய் போட்டு ஒரு தொழிலை நீங்கள் துவக்கினீங்கன்னு சொன்னா நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட ஒரு 125 பேருக்கு வந்து உங்களால் வந்து வேலை கொடுக்க முடியும். இங்கே ஒரு தொழிலாளியாக வரக்கூடியவர் இங்க இருக்கக்கூடிய நுட்பங்களை கற்றுக்கொள்கிறார். அது வந்து தையல் துறையாகட்டும், அல்லது ஒரு ஃபேப்ரிக் இன்சார்ஜாவோ ஃபேப்ரிக் மேனேஜராவோ வர்றவர், அல்லது ஒரு செக்கராக வர்றவர், அல்லது ஒரு பிரிண்டிங் மாஸ்டரா வர்றவர், இந்த மாதிரி பல நிலைகள் வரக்கூடியவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொள்கிறார்கள். வாய்ப்புகள் வந்து மிக அதிக அளவு இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய திருப்பூரின் தொழில், அதாவது இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு ஒரு திருப்பூர் வேண்டும், திருப்பூரை போன்று எங்களுக்கு ஒரு ஊர் வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விருப்பத்தை வந்து நீங்களே பார்த்திருப்பீங்க. பல செய்திகள்ல அவங்க தெரிவிச்சுட்டே வர்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, இங்க அந்த பகிர்தல் அப்படிங்கிற ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த பகிர்தல் மூலமாக வந்து எளிதாக தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுக்கின்றோம். எங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு போறவங்க அடுத்து ஒரு சிறிய தொழிற்சாலை ஆரம்பித்து அவர்கள் அடுத்தடுத்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் வந்து நேற்றைய தொழிலாளி வந்து இன்றைய முதலாளியாக மாறிக்கொண்டிருப்பதும், தொடர்ந்து இந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கிறது. நடக்க வேண்டும், நடக்குவதற்கான சாத்தியங்களை நாம வந்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் இப்போ திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். அதில் ஒரு இனி வந்து நேற்றைய தொழிலாளி இனி முதலாளி ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. அதை வந்து தீர்க்க வேண்டிய இடத்தில் வந்து அரசாங்கங்கள் இருக்கின்றது. நிச்சயமாக வரக்கூடிய புதிய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை நோக்கி தருவாங்க அப்படின்னு ஒரு பெரிதளவு நம்பிக்கொண்டிருக்கிறேன். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, திருப்பூர்ல 1.5 லட்சம் தொழிலாளர்கள் இப்போ உடனடியா தேவை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அவங்கள அழைச்சிட்டு வர்றதுக்கும், அவங்கள தொழிலாளர்களை மறுபடியும் இங்க திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கும் வேற என்னென்ன முயற்சிகளை எடுத்துட்டு இருக்கீங்க? டீ சார்பாகவும் சரி, தனி நிறுவனங்கள் தொடர்பாகவும். தொடர்ந்து நாங்கள் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திறன் மேம்பாட்டு மையங்களுக்கு கடிதங்களை எழுதி கொண்டிருக்கின்றோம். அவர்களை தொடர்பு கொண்டு எங்களுக்கு தேவையான ஆட்களை பற்றி அவர்களுக்கு விவரங்களை கொடுத்து ஒவ்வொரு நிறுவனங்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் சார்பாக செய்திகள் வாயிலாக, ஊடகங்கள் வாயிலாக இந்த மாதிரி திருப்பூர்ல இவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கிறது, வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தலைவர் உட்பட, எங்களது கௌரவ தலைவர் உட்பட, எங்களது மற்ற நிர்வாகிகள் பலரும் பல மீடியாக்கள்ல வந்து இந்த மாதிரி வேலை இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது போக வந்து இங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அவர்களுடைய ஊருக்கு அழைத்து அவர்களோட உறவினர்களையும் நண்பர்களையும் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வேலை வந்து சீராக வர துவங்கிவிட்டது, இங்கே வேலைக்கு தேவை அதிகமாக இருக்கின்றது, வாருங்கள் என்று அவர்கள் வாயிலாகவும் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறோம். சுயமாக அவர்களே வந்து அவங்களுடைய சொந்தக்காரங்களை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வர வச்சுட்டு இருக்காங்க. இருந்தால் கூட வந்து எங்களுக்கு வந்து அந்த பற்றாக்குறை என்பது நிலவிக் கொண்டுதான் இருக்கின்றது. விரைவில் அந்த பற்றாக்குறை தீர வேண்டும் என்பதை நான் இந்த செய்தியின் வாயிலாக, உங்கள் ஊடகத்தின் வாயிலாக திருப்பூருக்கு வாங்க, நிச்சயமாக நல்ல எதிர்காலம் இருக்கின்றது. ஒரு தொழிலாளியாக வந்தாலும் சரி, ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊழியராக வந்தாலும் சரி, நிச்சயமாக உங்களது அடுத்த ஒரு 10-15 வருடங்களில் நீங்களும் ஒரு தொழில் முனைவோராக உயர்வதற்கான வாய்ப்பு இங்கே இருக்கிறது என்பதை இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமா சார். இப்ப இதை பார்த்து நிறைய பேர் கண்டிப்பா வருவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப நியூஸ் 18 தொலைக்காட்சி வாயிலாக
இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், வரவேண்டிய தொழிலாளர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் என்னென்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கிறத ஒரு வார்த்தை சொல்லுங்க. நிச்சயமாக இங்க இருக்கிற தொழில் நிறுவனங்களும் மிக பொறுப்புடன் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருந்தாலும் நான் எங்களது உறுப்பினர்களாகட்டும், இங்க இருக்கக்கூடிய பல்வேறு கிட்டத்தட்ட 2000 ஏற்றுமதியாளர்களும் 20,000 சார்பு நிறுவனங்களும் இருக்கக்கூடிய ஊர்தான் திருப்பூர். நிச்சயமாக வரக்கூடிய தொழிலாளர்களை நன்றாக பாதுகாத்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு வந்து நல்ல பொருளீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் வேலை வாய்ப்பினையும் தொடர்ந்து கொடுக்கக்கூடிய திட்டங்களை வகுத்து நீங்கள் செயல்பட வேண்டும். அதற்கு திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கங்களும் இன்று பல்வேறு முன்னெடுப்புகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வளங்குன்றா வளர்ச்சி அப்படிங்கிறது, வளங்குன்றா வளர்ச்சி சார்ந்த உற்பத்தி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகளவில் பேசுபொருளா இருக்கு. அதில் திருப்பூர் முன்னணியில் இருக்கிறது. இந்த செய்தியை வந்து இன்னைக்கு உலகளவில் பேசுவதற்கான பல்வேறு தளங்களில் நாங்கள் வந்து அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நிறைய வர்த்தகர்கள் வந்து திருப்பூரின் வளங்குன்றா வளர்ச்சியை பற்றி ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். பெரும் சில்லறை வர்த்தக நிறுவனங்கள் இதுவரை 4 பெரிய சில்லறை ஐரோப்பியாவை சேர்ந்த சில்லறை வர்த்தக நிறுவனங்களும் அமெரிக்காவின் ஆடிட் ஏஜென்சியும் இங்கே வந்து நம்மளுடைய வளங்குன்றா வளர்ச்சி அந்த எஸ்டிஜி கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சியெல்லாம் பார்த்து போட்டு மிக ஆச்சரியமாக, இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கீங்க திருப்பூர்ல, எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியமாக அவர்கள் நாட்டிற்கு அந்த செய்திகளை எடுத்துட்டு போயிருக்காங்க. இதன் வாயிலாக நிச்சயமாக திருப்பூருக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு வந்துட்டே தான் இருக்கு. இந்த வாய்ப்பினை தொழில் முனைவோர்களாகிய நாம வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த செய்தியின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக நன்றிங்க. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு உங்களுடைய நேரத்தை செலவிட்டதற்கு மிக்க நன்றி. அதாவது திருப்பூர் அப்படிங்கிறது விவசாயத்துக்கு அடுத்தபடியா அதிகப்படியான வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறையான பின்னலாடை துறையை தன்னகத்தை கொண்டிருக்கு. இங்க 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தேவை இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது 7 லட்சம் தொழிலாளர்கள் மட்டுமே இருக்கிறதுனால 1.5 லட்சம் தொழிலாளர்கள் உடனடியா தேவைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு குறைந்தபட்சம் 15,000 அதே சம்பளமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எங்கிருந்தாலும் தொழிலாளர்கள் உடனடியாக வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போ இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. நம்முடைய நேரத்தை செலவிட்ட குமார் துரைசாமி அவர்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.